NEET 2022 current electricity based, that is power in a circuit, and the basis la geta or question. Two resistors of resistance 100 ohms and 200 ohms are connected in parallel in an electrical circuit. The ratio of the thermal energy developed in 100 ohms to that in 200 ohms in a given time will be. Now நமக்கு தெரியும் பவருக்கு வந்து மூணு ஃபார்முலா இருக்கு. பவர் P is equal to V into I, power P is equal to V square by R, power P is also equal to I square R. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே டவுட் வருது வந்து நான் V square by R யூஸ் பண்ணட்டுமா இல்லை I square R யூஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிறது. VI வந்து unless and until the ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுக்காம பவர் கான்ஸ்டண்டாக இருக்கும்போது தான் VI நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறத யூ ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா இன் விச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வால்வ்ட். V square by R இல்லைனா I square by R, இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து என்ன கனெக்ஷனுங்கிறது முதல்ல நீ பார்க்கணும். பேரலல் கனெக்ஷனா இல்லை சீரீஸ் கனெக்ஷனா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ பேரலல் கனெக்ஷனாக இருந்தால் பேரலல் கனெக்ஷனில் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? பொட்டென்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மாறுறது. ஸோ எப்பவுமே ஃபார்முலா சூஸ் பண்ணுறத பவரோட ஃபார்முலா சூஸ் பண்ணுறது என்ன கனெக்ஷன் பார்த்துட்டு, சீரீஸ் கனெக்ஷனாக இருந்தால் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். அதனால I square R அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே பேரலல் கனெக்ஷனாக இருந்தால் பேரலல் கனெக்ஷனில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம என்னென்னு யூஸ் பண்ணணும்? V square by R அப்படிங்கிற அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ பவர் டெவலப்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி V square கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், V square by R1. ஸோ இதில் V square வந்து கான்ஸ்டன்ட், R மட்டும் மாறுறது. ஸோ பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு resistance. So P1 R1 will be equal to P2 R2. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? P1 by P2 கேட்டிருக்காங்க. பவர் டெவலப்ட் இன் 100 to 200. P1 by P2 எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் R2 by R1. R2ங்கிறது எவ்வளோ? 200. R1ங்கிறது 100. So the ratio is going to be 2:1. ஸோ நம்ம ஃபார்முலாவை சூஸ் பண்ணுறதுல தான் ஆன்சரே இருக்குது. பேரலல் கனெக்ஷனுங்கிறதுனால தான் நம்ம வந்து V square by R சூஸ் பண்ணோம். இதே சீரீஸ் கனெக்ஷனாக இருந்தால் we would have chosen the formula I square R.